தோழர்களே, இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம அதில் ஒன்றும் நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இந்த பிரச்சனை இன்றைக்கி என்ன விளைவை இங்கே உருவாக்கியிருக்கு ஒன்று. ரெண்டாவது, எப்படி அவர்களுக்கு நீதிமன்றத்தில் இந்த விஷயங்கள்லாம் சாத்தியமாச்சுது, அதற்கான பின்னணி அடிப்படை என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இன்றைக்கி இந்த நிகழ்வுக்கு இதுவரை பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கே நடத்தியிருக்கிற போது இன்றைக்கி போலீஸ் இப்படி நிற்கிறாங்க. இப்போ திருப்பரங்குன்ற வார்த்தையை நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை மதுரையில் வருது அப்படின்னா எப்படி இயல்பு நிலை மாற்றப்பட்டு இருக்கிறது? இன்றைக்கி திராவிட இயக்க ஆட்சி தான். ஆனால் இங்கே போலீஸ் நிற்க வேண்டிய ஒரு சூழல். சங் பரிவார அமைப்புகள் 144 நிகழ்ச்சி நடத்துகிறான், பிரச்சனை பண்ணுறான். அங்கே எந்த தடையும் பிரச்சனையும் கிடையாது. நம்ம போய் யாரும் அங்கே பிரச்சனை பண்ண போகிறதும் கிடையாது. ஆனால் அவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இது பெரியார்மன் சொல்லக்கூடிய இடத்துல நம்மளுக்கான நிலைமை இப்படி தான் இருக்குது. இது உள்ளாரங்கள் நடத்துறதுனால நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் கேளுங்க, திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு அனுமதி கிடையாது, ஆர்ப்பாட்டம் கேட்டால் அனுமதி கிடையாது. இந்த நிலை முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துச்சு, அடுத்து கோவையில் இருந்துச்சு, அடுத்து மதுரைக்கு அந்த நிலையை உருவாக்குவதற்கான ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இன்றைக்கி தமிழ்நாடு பெரியார்மன் கம்யூனிஸ்ட்டுகள் நம்ம தீவிரமாக வேலை செய்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை ஒரு பகுதியிலையோ நம்ம குடியிருக்க இடத்துலையோ நீதிமன்றத்திலேயோ அரசு ஊழியர் சங்கங்கள்லேயோ ஆசிரியர் மத்தியிலையோ சங் பரிவார அமைப்புகள் எந்த தயக்கம் இல்லாமல் பேசுகிறாங்க. அவங்க பிரச்சாரத்தை நீங்கள் ஸ்கூல் குரூப்பில் இருந்தாலும் சரி, காலேஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி, ஊர் குரூப்பில் இருந்தாலும் சரி, அவங்க தயங்காமல் அவங்க தான் பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க, பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு தான் இன்றைக்கி தயக்கமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை என்பது தமிழ்நாட்டிலும் உருவாகி இருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா தான் 2 இந்தியாவை காப்பாற்றக்கூடிய 2 இடங்களாக இருந்துச்சு. அந்த 2 இடத்திலும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறது அப்படின்றது தான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். முருக பக்தர்கள் மாநாட்டிலேருந்து போன பிப்ரவரி 4 144 போது பழங்கண்ணத்தில் எப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க, ஹச்ராஜா எப்படி பேசினார், தொடர்ந்து இந்த ஒரு வருஷமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நீதித்துறையில் கூட நீதிபதிகள் இன்றைக்கி ஒரு 54 நீதிபதிகள் இருக்கிறாங்க. 54 நீதிபதிகளில் யாராவது நீதிபதி GR சாமிநாதன் போல் பேசுகிறாங்களா? இதுவரை யாராவது பேசியிருக்காங்களா? கம்யூனிஸ்ட் இயக்கத்திலேருந்து நீதிபதிகள் போயிருக்கிறாங்க. சந்திர போயிருக்கிறாரு, ஹரிபரந்தாமன் போயிருக்கிறாரு, இன்னும் திராவிட இயக்கத்திலேருந்து போயிருக்கிறாங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் போயிருக்காங்க. ரத்னவேல் பாண்டியன் திமுக மாவட்ட செயலாளர் இருந்தவர் சுப்ரீம் கோர்ட் வரை போனார். யாராவது நீதிபதி GR சாமிநாதன் மாதிரி பேசியிருக்காங்களா? இப்போ எல்லா கட்சியும் வேறு, பாஜக RSS வேறு, எல்லா நீதிபதிகளும் வேறு, சங் பரிவார் சிந்தனையிலேருந்து போகிறவர்கள் வேறு அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய இருக்குது. சமீபத்தில் 2 நிகழ்ச்சியில் நீதிபதி GR சாமிநாதன் கலந்துக்கிறார். ஒன்று, IITயில் ஒரு நூல் வெளியீட்டு விழா, காஞ்சி சங்கராச்சாரியார் அந்த நிகழ்வில் கலந்துக்கிறாரு. IITயோட டைரக்டர் காமகோடி, நீதிபதி GR சாமிநாதன் 2 பேரும் சட்டையை கழுத்திட்டு பூணூலோட துண்டை போட்டு அங்கே போய் நிற்கிறாங்க. இன்னொரு நிகழ்ச்சி தாரா ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு NGO நடத்துகிறாங்க. அந்த நிகழ்வில் நீதிபதி GR சாமிநாதன் பேசுகிறார். பேசிட்டு ஒரு தூண் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த தூணை பார்த்து கேட்குறாங்க, சமூக வலைத்தளங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது சர்வே கல் இல்லையோன்னோ அப்படின்னு கேட்டு அடுத்து அதில் தீபம் ஏற்றுறாரு. தீபம் ஏற்றிட்டு பேசுகிற போது, இன்னும் எனக்கு 4.5 வருஷம் பதவி காலம் இருக்குது, இந்த 4.5 வருஷத்தில் என்னை பதவி நீக்கம் செய்துவிட மாட்டார்கள் என்று நம்புகிறேன். இந்த 4.5 வருஷ காலமும் சனாதன தர்மத்தை மனதில் நிறுத்தி நான் நீதி பரிபாலனம் செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தை இந்த நிகழ்ச்சி எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பேசுகிறார். ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி, அவர் ஒரு நிகழ்ச்சியில் GR சாமிநாதன் மாதிரி பூணூலை காட்டிட்டு இல்லை மத அடையாளங்களை அணிஞ்சு, இன்னும் எனக்கு 4 வருஷம் பதவி காலம் இருக்குது, நான் குரானின் படி நீ தீர்ப்பு வழங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் கட்சிகள் அமைதியாக இருப்பாங்களா? நீதித்துறை அமைதியாக இருக்குமா? ஊடகங்கள் அமைதியாக இருக்குமா? ஒரு கிறிஸ்தவர் பைபிளின் படி தீர்ப்பு வழங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா? ஒரு கம்யூனிச கொள்கையின் அடிப்படையில், சோசியலிச கொள்கையின் அடிப்படையில், தோழர் கார்ல் மார்க்ஸின் கொள்கையின் அடிப்படையில் நான் தீர்ப்பு வழங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா? இத்தனைக்கும் சோசியலிச கொள்கை இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்குது. இந்தியா என்பது இந்த தோழருங்க கொடுத்துருக்குறாங்க, மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசாக மாற்றுவதுதான் இந்திய அரசியல் சட்டத்தின் நோக்கமே.
சோசலிசம் பேசுறது இங்கே அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம். அரசியல் சட்டத்தின் நோக்கம் சனாதன தர்மம் என்பது அரசியல் சட்டத்தின் நோக்கத்துக்கு எதிரானது. சனாதன தர்மத்துக்கு எதிரானதான் அரசியல் சட்டமே வந்துச்சு. ஆனால் அதை நேரடியாக ஒரு நீதிபதி மேடையில் பேசுகிறாரு. அவர் பேசுகிறது பிரச்சனை கிடையாது. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக இருந்தவர். அவர் எந்த இடத்துலையும் மறைச்சது கிடையாது. நாங்கள்லாம் ஒரே நீதிமன்றத்தில் தான் இருக்கிறோம். வழக்கறிஞர் சங்க கூட்டங்களில் அவர் பேசியிருக்கிறாரு. அதை அவர் ஒருபோதும் எங்கேயும் மறைச்சதெல்லாம் கிடையாது. ஆனால் அவர் பேசுகிற போது அவருக்கான எதிர்வினை என்பது சமூகத்தில் என்ன, தோழர் சண்முகம் மட்டும்தான் பேசினார். வேற பெரிய அரசியல் கட்சிகள் யாரும் பேசலை. இந்த மௌனம், இந்த அமைதி தான் பிரச்சனைக்குரியது. கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் 4 மூத்த நீதிபதிகள், தலைமை நீதிபதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர், மதன் லோக்கூர் உள்ளிட்ட 4 நீதிபதிகள் ஒரு நாள் கோர்ட் நடக்கிற போது 4 கோர்ட்லேயும் ஜட்ஜஸ் உட்காரல. வெளியில் இறங்கி வர்றாங்க. மீடியா வர சொல்லி அங்கே ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் குறிப்பிட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் மூத்த நீதிபதிகளுக்கு வழக்கமாக ஒதுக்கப்படும். அப்படி ஒதுக்காமல் குறிப்பிட்ட சில நீதிபதிகளுக்கு மட்டும் ஒதுக்குறாங்க. இந்த முறை என்பது உச்சநீதிமன்றத்தை வீழ்த்திவிடும், ஜனநாயகத்தை வீழ்த்திவிடும், அரசியல் சட்டத்தை வீழ்த்திவிடும். எனவே தலைமை நீதிபதியிடம் நாங்கள் முறையிட்டோம், லெட்ரு கொடுத்தோம், அவர் மீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். எதுக்குமே அவர் ஒத்துழைக்கலை. அதனால் நாங்கள் மக்களிடம் சொல்கிறோம், மக்கள் தான் உச்சநீதிமன்றத்தை காப்பாற்றுன்னு இப்படி கையெடுத்து கும்பிட்டாங்க. செல்லமேஸ்வர் இப்படி கும்பிட்டார். இதான் உச்சநீதிமன்றத்தின் நிலையாக 2018 இருக்குது. அங்கேனாலும் 4 நீதிபதி வெளியே வந்து சொல்லிட்டாங்க. உயர் நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறாங்க? ஒரு ஆளும் வெளியில் வந்து இதை பேச மாட்டுறாங்க. ஒரு நீதிபதி ஒட்டுமொத்த உயர் நீதிமன்றத்தை, அரசியல் சட்டத்தை, நீதிமன்றத்தின் மாண்பை வீழ்த்தி கொண்டு இருக்கிறார். நாங்கள்லாம் நீதித்துறை ஊழலுக்கு எதிராக போராடிய போது நீதிபதிகள் ஊழல் பட்டியலை நாங்கள் வெளியிட்டோம் 2015 மதுரை உயர்நீதிமன்றம் முன்பாக. 2000 வழக்கறிஞர்கள் மதுரை முழுவதும் நீதித்துறை ஊழலுக்கு எதிராக போராடி ஊர்வலம் மதுரை பூரா போய் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வைத்து எங்கள் அறிக்கையை நாங்கள் முன்பாக வெளியிட்டோம். எங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. 43 வழக்கறிஞர்களை சஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வழக்கை கர்நாடகாவுக்கு மாற்றி 2 வருடம் எங்களுக்கு வழக்கு நடந்துச்சு. அதற்கு பிறகு நான் உட்பட 5 வழக்கறிஞர்களுக்கு வழக்கறிஞர் தொழில் செய்வதற்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டது. வஉசிக்கு பிறகு இந்தியாவில் வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டது எங்களுக்கு தான். எதுக்கு? நீதித்துறை ஊழலுக்கு எதிராக பேசியதற்கு. அப்போ என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டியூஷனை அட்டாக் பண்ணுறீங்க, இன்ஸ்டியூஷனை காலி பண்ணுறீங்க, ஜட்ஜஸ் கரப்ஷனை வெளியில் பேசுனா நீதித்துறையோட மதிப்பு போயிடும், நீங்கள் நீதித்துறையை வீழ்த்த பார்க்குறீங்க அப்படின்றது தான் இன்டலெக்சுவல்ஸ் பலரும் நீதிபதிகள் எல்லாருமே முன் வச்சாங்க. ஆனால் அது ஒரு வழக்கறிஞர்கள் போராடி கொண்டு இருக்கிறால் தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அன்றைய பாஜக அரசு எடுத்த ஒரு நடவடிக்கை. அதுக்கு நீதித்துறையின் துணை போகணுன்றது 2வது விஷயம். இப்போ அன்னைக்கு அவர்கள் வைத்த வாதம், நாங்கள் நீதித்துறையை வீழ்த்துவதற்காக முயற்சி செய்கிறோம், இன்ஸ்டியூஷனை நீங்கள் வீழ்த்தக்கூடாது, நபர்கள் வருவாங்க போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நீதித்துறையை இன்ஸ்டியூஷனை வீழ்த்தி கொண்டு இருப்பது யார்? இன்றைக்கி சாதாரண மக்கள்கிட்ட போய் கேளுங்க. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களோ நீதிபதி ஸ்ரீமதி அவர்களோ கொடுக்குற தீர்ப்பு நீதித்துறையின் மாண்பை உயர்த்துகிறதா வீழ்த்துகிறதா? யாரால் இன்றைக்கி நம்புவாங்களா? இஸ்லாமியர்கள் இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கு வருவாங்களா? நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பாகவோ நீதிபதி ஸ்ரீமதி முன்பாகவோ ஒரு வழக்கை கொண்டு வந்து நடத்துவாங்களா சொல்லுங்கள்? ஒரு இஸ்லாமியருக்கோ கிறிஸ்தவருக்கோ நீதிமன்றத்தின் மீது என்ன நம்பிக்கை இருக்கோ நமக்கே நம்பிக்கை கிடையாது. இதானே யதார்த்தம். இப்போ நீதித்துறையை வீழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சில நீதிபதிகள் சேர்ந்து அப்படின்றதா விஷயம். ஆனால் அதற்கான பெரிய எதிர்வினை சமூகத்தில் இல்லை. இது திராவிட இயக்க ஆட்சி தான். திராவிட இயக்கத்தால் பலரும் நீதிபதியாக இருக்கிறாங்க, நிறைய சீனியர் அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அந்த குரல் எங்கே இருக்குது அப்படின்றதான். இப்போ அவங்களுக்கான திட்டம் என்பது, அவங்களுக்கான வேலை என்பது கிளியராக திட்டமிடப்பட்டு அவங்க இன்னும் 25 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்ன செய்யணும் திட்டம் வச்சு அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் அதற்கான எதிர்வினை செய்யக்கூடிய நபர்கள், அதை தடுத்து நமது அரசியல் திட்டத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டியவர்கள் என்ன செய்கிறாங்க? சமூகம் என்ன செய்கிறது? பொதுவாக ஜனநாயகபூர்வமாக இன்றைக்கு வரைய ஜனநாயக முகமாக காட்டி கொண்டு இருக்கவரெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்றதான் நாம் பேச வேண்டிய அந்த மௌனத்தை தான் நம்ம உடைக்கணும். நீதிபதி ஜிஆர்எஸ் பேசுகிறதுக்கு தயங்குறாங்க. அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு நீதிபதி என்ன உறுதிமொழி எடுத்தார்? அரசியல் சட்டத்துக்கு விசுவாசமாக இருப்பேன்னு எடுத்தார். இன்றைக்கி சனாதன தர்மத்துக்கு விசுவாசமாக இருப்பேன்னு பேசுகிறாரு, ஓப்பனாக பேசுகிறாரு.
அவரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி எத்தனை பேர் பேசுகிறாங்க? எதுவும் பேசலை. ஆனால் அவருக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஜிஆர்எஸ்க்கு எதிராக போராடினவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் வழக்கு போடுறாங்க. மற்ற கட்சிக்காரர்கள் வழக்கு கூட போடுவதற்கு தயங்குகிறார்கள். என் மேலே கண்டெம்ட் எடுத்த போது எவ்வளோ பிரச்சனை. அவர் சம்மந்தமாக நான் ஒரு புகார் அனுப்புகிறேன். அதற்கு பிறகு என் மேலே அவரே கண்டெம்ட் எடுக்கிறாரு. கண்டெம்ட் எடுத்து நீதிமன்றத்துக்கு வர வச்சு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் நான் சொல்கிறதுக்கு எஸ்ஆர் நோ சொல்லுங்கள், ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள். என்ன ஆமாம் இல்லைன்னு? நான் சாதி ரீதியாக செயல்படுவதாக நீங்கள் இன்னமும் கருதுகிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. இது ஆமான்னு சொன்னால் கண்டெம்ட்டு, இல்லைன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷன் பொய்யாயிரும். இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாரு. ரெண்டு ஆன்சரும் சொல்ல முடியாது. எஸ்ஆர் நோ சொல்லுங்கள், இப்போயே ரெக்கார்ட் பண்ணுவோம், நீங்கள் தான் போராளி தானே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. திடீர்னு வேற ஒரு எனக்கு நான் சேஞ்ச் ஆஃப் காலத்துக்கு கொடுத்த ஒரு வழக்கில் எதுக்கு வர சொன்னார்னே தெரியலை. வழக்கறிஞர் சங்கத்துக்கு சம்மன் அனுப்பி அதை எனக்கு காலையில் ஒரு 10:30 மணிக்கு சர்வ் பண்ணி 1:15 மணிக்கு நீதிமன்றத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன். எது கூப்பிட்றாருன்னு எனக்கு தெரியாது. எது கூப்பிட்றான்னு காரணமும் இல்லை. கூப்பிட்டு உடனே சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், எடுங்க, டிக்டேஷன் எடுங்க, சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள், நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் கொஞ்சம் சுதாரித்து நீங்கள் எதாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். திரும்ப கேட்டார். திரும்ப கேட்டாலும் அதான் பதில். நான் நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். நான் டெய்லி வீடியோ பேசுகிறேன், நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்குது. எந்த பிரச்சனையில் என்ன பேசினேன், உங்களை என்ன நான் விமர்சனம் பண்ணேன், எதுவுமே எனக்கு தெரியாமல் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் பதில் சொல்லுங்கள் அப்படின்னா எந்த வழக்கில் நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்கள், எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, தாரேன் அப்படின்னு. கோபமாக அடுத்த நாள் வாய்தா போட்டார். அடுத்து திரும்ப வந்தோடனே ஒரு வீடியோவை, யூடியூப் சேனல் வீடியோவை போடுறாரு. போட்டு இதை பார்த்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நான் அப்பையும் சொன்னேன், எழுத்துப்பூர்வமாக கொடுங்க. நீங்கள் வீடியோ எப்படி அது இது பண்ணியிருப்பாங்கன்றலாம் நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு விஷயத்தை அப்படி கேட்குற போது அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. திரும்ப எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கொடுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதான் ஒரு சரியான ஒரு நடைமுறை. என்ன சட்டத்தின் அடிப்படையில் என்ன கேஸில் நீங்கள் என்னை விசாரிக்கிறீங்கன்னு எனக்கே தெரியாது. சார்ஜ் நீங்கள் கொடுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாங்க. பதில் சொல்லி அதுக்கப்புறம் தீவிரமாக தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு வந்தப்பறம் அது தலைமை நீதிபதிக்கு அந்த வழக்கு போய் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த பிரச்சனையோட நிலைமை. இப்போ இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அவர் சட்டத்தை மீறுறாரு. சட்டத்தை நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, ரோட்டில் பேசுகிறாரு, மீட்டிங்கில் பேசுகிறாரு. ஒரு அரசியல்வாதியை போல் ஒரு நீதிபதி நடந்து கொள்கிறார். ஆனால் அதற்கான எதிர்வினை என்பது இல்லை. இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டுருச்சு. 25/8/1923 மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையர் என்பவர் 35 சாட்சிகளை விசாரித்து 370க்கு மேலான டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணி மலைக்கு 3 தரப்பு வழக்கறிஞர்களையும் அழைத்து சென்று கோயில் தரப்பு வழக்கறிஞர்கள், அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் எல்லாரும் கூட்டு போய் பார்த்து மிக தெளிவாக தீர்ப்பு கொடுத்துட்டாரு. தர்கா அங்கே அது பக்கத்தில் இருக்க பள்ளிவாசல், தர்காவுக்குலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய கொடிமரம், அதற்கு கீழே இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு பகுதி, நெல்லித்தோப்பில் உள்ள மண்டபம், அதில் உள்ள அனைத்தும் இவை எல்லாம் இது மட்டும் கிடையாது, தர்கா அமைந்திருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதியும், ஹோல் டாப் ஆஃப் த ஹில்லாக் அப்படின்ற வார்த்தையை போட்டு இது எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டார். மீதமலை கோயிலுக்கு சொந்தம், வீதியில் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம். இதுதான் தீர்ப்பு. இதில் எந்த சந்தேகம் கிடையாது. நான் இப்போ இவங்க சொல்கிறாங்கள ஒரு தூண், அந்த கல் தூண் என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடத்துல இருக்குது. கொடிமரம் பிரச்சனை ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடத்துல இருக்குது. அவர்களுக்கு சொந்தமான இடத்துல நீங்கள் எப்படி போய் விளக்கேற்ற முடியும்? நீங்கள் எப்படி கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும்? இது அடிப்படையில் ஒரு முரணான விஷயம். 1923 26 ஹைகோர்ட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் 31 அன்றைய உச்சநீதிமன்றமான பிரிவு கவுன்சிலுக்கு போய் மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையரின் தீர்ப்பு என்பது பிரிவு கவுன்சில் 1931 உறுதி பண்ணிடுறாங்க. 12/5/1931 உறுதி பண்ணிடுறாங்க. அந்த பிரச்சனை யாருக்கு எந்த இடம் சொந்தன்றது முடிஞ்சு போச்சு. ஆனால் மொத்த மலை உச்சியும், தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலை உச்சியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தன்றதில் அந்த மலை உச்சி மட்டும் அளக்கப்படாமல் இருக்குது. இன்றைக்கு வரை அளக்கப்படலை. அது திரும்ப அளக்கணும்னா சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும். அந்த வழக்கு நடந்ததே நெல்லித்தோப்புன்ற பகுதிக்கு மட்டும்தான். மலை, தர்கா அந்த பகுதியிலெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்பதை கோயில் தரப்பு வழக்கு தாக்கல் செய்கிற போதே அவங்க பிளைண்ட்லே, அவங்க மனுவிலே ஒத்துக்கிறாங்க.
வழக்கு நடந்தது நெல்லித்தோப்பு என்ற பகுதிக்கு தான், அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் நீதிமன்றம் சொல்லிருச்சு. இது முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு வரிசையாக 1923 பல்வேறு வழக்குகள் போடுறாங்க. அதற்கான காரணம் அந்த கோயிலோட நிர்வாகத்தில் உள்ள அர்ச்சகர்கள். அவங்க கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் இந்த பிரச்சனையை விடுறதுக்கு தயாராக இல்லை, வரிசையாக கொண்டுக்கிட்டே வராங்க. ஆனால் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக இந்து முன்னணி அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறது. ஆரம்ப காலத்தில் கார்த்திகை தீபம் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சுன்னு தெரியும். நமது எம்பி வெங்கடேசன் அவர்கள்லாம் தாக்கப்பட்டார். தோழர் சிபிஎம் தோழர்கள் பல்வேறு போராட்டங்களை அங்கே நடத்தி அன்னைக்கு சூழ்நிலையில் அதெல்லாம் தடுத்துருக்குறாங்க. அது ஒரு தொடர்ச்சியாக தான் இப்போ நம்மளாம் எடுத்துகிட்டு திரும்ப கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறையாக நாம் இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கிற பிரச்சனை 2 விஷயம். ஒன்று, ஆடுகோழி வெட்டக்கூடாது, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது, கார்த்திகை தீபம். இந்த 3 தான் விஷயம். ஆடுகோழி வெட்டக்கூடாது அப்படின்ற பிரச்சனை முத உருவானது போன வருஷம் 2024 டிசம்பர் 25 ராஜபாளையத்திலேருந்து அபுதாஹிர் அப்படின்னு ஒரு குடும்ப இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. அந்த ஊரில் அவர் ஒரு குடும்பம் தான் இஸ்லாமியர், மீதி எல்லாமே மாற்று இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க தூரம் பள்ளிவாசலும் கூட கிடையாது. அவர் ஒரு ஆள் தான் அவங்க குடும்பம் இருக்கிறாங்க. அவங்களும் அவங்க சுற்றி இருக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் திருப்பரங்குன்றத்துக்கு வராங்க. 25 காலையில் வந்து அங்கே உள்ள பள்ளிவாசலில் ரெடி ஆகிட்டு மலைக்கு போகிறாங்க ஆட்டோ பிடிச்சிட்டு. இடையில் திருப்பரங்குன்றம் காவல்துறை அவர்களை மறித்து பிடிச்சி கீழே கொண்டு வந்து ஆட்டோடு சேர்த்து கைது பண்ணிட்டு வந்து ஸ்டேஷனில் ஆட்டை கட்டி போட்டாங்க. இனிமேல் இங்கே வரக்கூடாதுன்னு மிரட்டி இஸ்லாமியர்கள் மீது மட்டும் அதில் வழக்கு பதிவு செஞ்சுட்டு அனுப்பி விட்டாங்க. இதான் பிரச்சனை துவங்குது. அங்கே லோக்கலில் உள்ள சிபிஎம் தோழர்கள், திமுக, எல்லா கட்சிக்கும் இது தகவல் தெரியுது, பள்ளிவாசலுக்கு தெரியுது. எல்லாரும் சேர்ந்து அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ மதுரை கமிஷனர் கூப்பிட்டு பள்ளிவாசல் நிர்வாகிகளை மிரட்டுகிறார். இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு லோகநாதன் மிரட்டுறார். அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியரிடம் இந்தியா கூட்டணி கட்சிகள் முறையிடுகிறார்கள். அவங்க ஆர்டிஓ மீட்டிங் போட சொல்கிறாங்க. 31/12/2024 ஆர்டிஓ மீட்டிங் நடக்குது. ஆர்டிஓ மீட்டிங்கில் ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு முத ஆட்சேபனை பண்ணது யார் தெரியுமா? கோயிலோட ஏசி. கோயில் இந்து சமய அறநிலைத்துறை கோயிலோட ஏசி தான் அப்போஸ் பண்ணுறாரு. இப்போ அவர் கேட்குறாரு, கோயிலேருந்து இதை ஆட்சேபனை பண்ணுறீங்க, கோயில் பகுதியில் ஆடுகோழி யார் வெட்டலை, தர்காவில் வெட்டுறாங்க. அது காலங்காலமாக 100 வருஷமாக மதுரையில் வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அது எல்லோரும் அங்கே போய் சாப்பிட்ருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். அது பிரச்சனை கிடையாது. தர்கா அவங்களுக்கு சொந்தமான இடம், நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. தர்காவில் என்ன வழிபாடு முறையை செய்கிறதுன்னு தர்கா நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும். இப்போ திருப்பரங்குன்றம் கோயிலில் என்ன வழிபாடு செய்யறதுன்னு அவங்க தானே முடிவு பண்ணுவாங்க. கோயில் நிர்வாகம் தான். பக்கத்தில் இருக்கவங்க சொல்ல முடியுமா அதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு? அப்படி சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தர்கா நிர்வாகத்திலேருந்து நாங்கள் காலங்காலமாக வெட்டிக்கிட்டு இருக்கோங்க, இந்தாங்க எவிடன்ஸுன்னு கொடுக்குறாங்க. கோயில்கிட்ட ஆர்டிஓ கேட்குறாரு. ஆர்டிஓ பேர் கண்ணன். கோயில் நிர்வாகத்திட்ட கேட்குற போது என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஏதாவது கோர்ட் ஆர்டர் வச்சுருக்கீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஆர்டிஓ என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் சரிதான் பாய், மெஜாரிட்டி விருப்பப்படுறாங்கல்ல, கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு ஆர்டிஓ சொல்கிறார். ஒரு சட்டப்பூர்வமாக செயல்பட வேண்டிய ஒரு அதிகாரி மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு பேசணுன்னையும் இவங்களுக்கு சங்கடமாயிருது, வெளிநடப்பு பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஆர்டிஓ அவர் ப்ரொசீடிங்ஸில் எழுதுகிறாரு, இருதரப்பும் ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை, நீதிமன்றம் சென்று இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதாக இவங்க தர்கா தரப்பு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பொய்யா அதை பதிவு பண்ணி அதை வைத்து தான் அடுத்த நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு என்பது வருகிறது. அப்போ இருந்து அதை தடுத்துட்டாங்க. ஆடுகோழி 100 வருஷமாக வெட்டிக்கிட்டு இருந்ததை அந்த தடுத்துட்டாங்க. அங்கே இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, நிறைய இந்துக்களும் அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு முருகன் கோயிலுக்கு போவாங்க, முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போவாங்க. இந்த தர்கா வழிபாட்டு முறை என்பதே எல்லா இந்துக்கள்னு இன்றைக்கி தான் அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம். எல்லா தமிழர்களையும் மக்களையும் உழைக்கும் மக்களையும் கோயிலுக்குள்ளே அவங்க அனுமதிக்கலை முன்னாடி. அப்போ தான் தர்கா வழிபாடுன்னு உருவாகி போகுது. தர்காவில் எல்லாரையும் அனுமதிக்கிறாங்க. அப்படி தான் சாதாரண மக்கள், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் தான் நிறைய தர்கா வழிபாட்டுக்கு போகிறாங்க. இந்தியா முழுவதும் தர்கா வழிபாடு உருவானது, அதுக்கு நிறைய இந்து மக்கள் போனது அப்படின்றது அப்படி தான் நடந்துச்சு. இந்த கோயில்கள் விட மாட்டோம், எங்கே விடுறாங்களோ அங்கே போகிறோம் அப்படின்னு தான். அடுத்து இல்லாத ஆடுகோழி பிரச்சனையை சில பெட்டிஷனை கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து அதை கற்பனையாக ஒரு வழக்காக உருவாக்கி நீதிமன்றத்தில் போடுறாங்க. சிக்கந்தர் மலை அப்படின்னு இப்போ மதுரையில் யார் கூப்பிட்றாங்க? அந்த மலையை யாருமே கூப்பிட்றது கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை. யாராவது கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாங்களா, இல்லை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்களா, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்களா, திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு மாற்றணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா?
எந்த இஸ்லாமிய அமைப்பாவது கேட்டாங்களா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவங்களா கற்பனையாக ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. சிக்கந்தர் மலைன்னு கூப்பிட முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமித்ஷா, முருகன் மாநாட்டுக்கு முன்னாடி வந்த அமித்ஷா மேடையிலே மதுரை உத்தங்குடியில் பேசுகிறாரு. திமுக அரசு சிக்கந்தர் மலை என்று திருப்பரங்குன்றம் மலை பெயரை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு உள்துறை அமைச்சரே பொய் பேசுகிற போது என்ன செய்ய முடியும்? அந்த கற்பனையை வழக்காக்கி நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. 2 நீதிபதிகள்கிட்ட போகுது. நீதிபதிகள் நிசா பானு, சிறிமதி 2 பேர்கிட்டையும் மாறுபட்ட கருத்து 3ஆம் நீதிபதி விஜயகுமார்கிட்ட போகுது. அங்கே வருகிற போது தர்கா தரப்பில் நான் ஆஜராகி நீதிபதிகிட்ட சில கேள்விகள் கேட்குறோம். இப்போ அவங்க ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க. ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்றது எல்லாருக்கும் அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 25ல் மத வழிபாட்டு உரிமைன்றது எல்லாருக்கும் தான் இருக்குது. அதில் இந்துக்களுக்கு தான் இருக்குது, கிறிஸ்டினுக்கு இல்லை, முஸ்லீமுக்கு இல்லைன்னு எங்கேயா இருக்கா? காமனாக தான் இருக்குது. மதத்தை சாராதவர்களுக்கான உரிமையும் ஆர்டிகல் 25 வலியுறுத்துது. நீங்கள் கடவுளையோ மதத்தை சாராமல் இந்த நாட்டில் இருக்க முடியும். உங்களுக்கான உரிமையும் அந்த அரசியல் சட்டம் என்பது வலியுறுத்துகிறது. அப்படி இருக்கிற போது 1950லேருந்து 2025 வரை உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எத்தனை தீர்ப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க. கோயில் வழிபாடு சடங்கு, மத வழிபாடு சடங்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்கள சொல்லுங்கள். ஒரு மத வழிபாட்டு தளம் தொடர்பாக நூல்களை வைத்து இன்னொரு மத வழிபாட்டை கேள்விக்குட்படுத்துகிற ஏதாவது ஒரு வழக்கை அவங்கள காட்ட சொல்லுங்கள், ஒரு தீர்ப்பை காட்ட சொல்லுங்கள் என்று நீதிபதி விஜயகுமார்ட்டு நான் கேட்டேன். திருப்பரங்குன்றம் கோயில் ஒரு சைவ ஆகமப்படியான கோயில், அதனால் ஆடுகோழி வெட்டக்கூடாது மலையில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றம் கோயில் சைவ ஆகம கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அது ஆகம கோயிலா இல்லையான்றதே கேள்விக்குரியது. ஏன்னா குடைவரை கோயில், அது குடைவரை கோயிலுக்கு ஆகமமே கிடையாது. அப்போ ஆகம கோயிலா இல்லையான்ற கேள்வியே நான் முதல்ல நீதிமன்றத்தில் எழுப்புகிற போது நீதிபதி சொல்கிறாரு, நான் அந்த கேள்விக்குள்ளே போகலை, டேக் இட் ஃப்ரம் மீ, ஐ வில் நாட் கோ டு தட் இஷ்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பத்தில் அதை தவிர்த்துறாரு. இது ஆகம கோயில் இல்லைன்னா பிரச்சனை முடிஞ்சே போச்சு. ஆகம கோயிலா இல்லையான்ற பிரச்சனைக்குள்ளே நான் வரமாட்டேன், மற்ற பிரச்சனையை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சொல்கிற போது நான் கேட்குறேன், சரி நீங்கள் மலையில் ஆடுகோழி வெட்டினா மலையோட புனிதம் கெட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இந்து மத நூலில் ஆடுகோழி வெட்டினா புனிதம் கெட்டுவிடும் அப்படின்னு எங்கே இருக்குது? வேதத்தில் இருக்கா? இதிகாசத்தில் இருக்கா? எதில் இருக்குது? கோர்ட்டில் அவங்க எதாவது கொடுத்துருக்குறாங்களா? நீதிமன்றத்தில் கொடுக்கணும்ல. ஆடுகோழி வெட்டினா ஒரு மலையோட புனிதம் கெட்டுவிடும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆதாரம் கொடுக்கணும்ல. பகவத்கீதையில் இருக்கா? எதில் இருக்குது? எதுலேயுமே ஒன்றும் கிடையாது. அது முருகன் கோயிலா சிவன் கோயிலானே பிரச்சனை. முருகனுக்கே ஆடுகோழி பலியிட்டு இருக்காங்க, அதையும் நீதிமன்றத்தில் கொடுத்தோம். திருமுருகாற்றுப்படையிலேருந்து எல்லாத்துலேயும் இருக்குது. பின்னாடி அந்த வழிபாட்டு முறை என்பது மாற்றப்பட்டது, காலம் பூரா அது மாறி இருக்குது. இப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆடுகோழி வெட்டக்கூடாது என்று இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைத்து இப்படி செய்ய வேண்டிய தேவை அவசியம் என்ன? யார் வழக்கு தொடுத்தாங்களோ நீதிமன்றத்தில், அனுமன் சேனா ஒரு வழக்கு போடுறாங்க, இந்து மக்கள் கட்சி ஒரு வழக்கு போடுறாங்க. அவர்கள் ஆடுகோழி இங்கே வெட்டும் பழக்கம் இல்லைன்றது அவன் தான் சிவில் கோர்ட்டில் போய் நிரூபிக்கணும். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வழக்கு போட்டு நீங்கள் வெட்டினதை நிரூபிங்க அப்படின்னு சொன்னால் வழக்கு எவிடன்ஸ் ஆக்டில் பழைய செக்ஷன் 101 இப்போ 104 இந்திய சாட்சிய சட்டப்படி யார் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாரோ அவர் தான் அந்த வழக்கு நிரூபிக்கணும். நான் ஒரு வழக்கு போட்டு நீங்கள் உங்களை எதிர்மனதாக சேர்த்து நீங்கள் வழக்கு நிரூபிங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் திருப்பரங்குன்ற கேஸில் மட்டும் அப்படி நடந்துச்சு. அப்போ 3 விஷயம். அதில் ஒரு மத வழிபாட்டு தலங்கள் உள்ள விதிமுறைகள் நடவடிக்கையில் அந்த மத நூல்களை வைத்து அதை தான் கேட்கணும். சைவ ஆகம நூல்களை நீங்கள் வச்சுக்கிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சொல்லலாம். பக்கத்தில் உள்ள வழிபாட்டு தலத்தில் எப்படி கேள்வி எழுப்ப முடியும்? இப்போ பைபிளை வச்சுக்கிட்டு கோயில் நடவடிக்கை கேட்க முடியுமா? குரானை வச்சுக்கிட்டு கோயில் நடவடிக்கை கேட்க முடியுமா? அப்படி வழக்கு போட்டால் நீதிமன்றம் ஒத்துக்குருமா? எப்படி எடுத்துக்கிடுவாங்க? இப்போ நீ சைவ ஆகம கோயில்னா சைவ ஆகம கோயில் மரபுகளில் நீ கேள்வி எழுப்பு. பக்கத்தில் இருக்க சர்ச்சிலையோ பள்ளிவாசல்லையோ என்ன நடக்குது அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? அது அவங்களுக்கு சொந்தமான இடம். இப்போ நமக்கு சொந்தமான இடத்துல இந்த கூட்டம் நடத்துறதுன்னு நம்ம தானே முடிவு பண்ணுவோம். அப்படி தானே? இப்போ ஒரு இஸ்லாமியர் வராரு, குரானில் இருக்கப்படி திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் வழிபாடு நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதை மாற்றுங்கன்னு சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா கோர்ட்டு? 1 லட்ச ரூபா ஃபைன் போட்டுருவாங்க, ஜெயிலில் அடைச்சிருவோம் பிடிச்சி. அப்படி தான் நடக்கும். ஆனால் எதுக்குமே ஆதாரம் கொடுக்காம ஆடுகோழி அவங்க வெட்டக்கூடாது, நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு நீதிமன்றம் சொல்லுது. தர்கா தரப்பு நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போங்க. அடுத்து சிக்கந்தர் மலைன்னு கூப்பிட்ற ஒரு பிரச்சனை. சிக்கந்தர் மலைன்னு கூப்பிட்ற பிரச்சனையை பொறுத்தவரை இப்போ யாரும் அதை கூப்பிடலை.
ஆனால் 1815 இனாம் ரிஜிஸ்டர், 1963 மானிய ரிஜிஸ்டர், மதுரை கெஜட், மதுரை மேனுவல் எல்லாத்துலேயும் சிக்கந்தர் மலைன்ற பேர் இருக்குது. சில ஆவணங்களில் ஸ்கந்தர் மலைன்னு பேர் இருக்குது. சில பழமையான ஆவணங்களில் திருப்பரங்குன்ற மலைன்னு பேர் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு பேர் வந்து சொல்கிறாங்க. மதுரைக்கு ஒரு பேராக இருக்குது, அழகர் கோயிலுக்கு ஒரு பேராக இருக்குது, இந்த அரிட்டாப்பட்டி மலைக்கு ஒரு பேராக இருக்குது. பல பேர்கள் வைத்து பல்வேறு காலங்களில் மக்கள் சொல்லிட்டு வர்றது. சிக்கந்தரங்க அடக்கமானாலும் அந்த பகுதி சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க. அதுவும் ரெவன்யூ ரெக்கார்டில் இருக்குது, அரசாங்க ஆவணங்களில் இருக்குது. அப்படி இருக்கிறத நீதிபதியிடம் சொல்கிறோம். இப்போ யாரும் மாற்ற முயற்சி பண்ணலங்க, இது கற்பனையாக அவங்களா ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு. அதையும் நீதிமன்றம் கேட்கல, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும்ல. திருப்பரங்குன்ற மலை மட்டும்தான் கூப்பிடணும்னு சொன்னதோடு நீதிமன்றம் விட்டுருந்தா பரவாயில்ல. திருப்பரங்குன்ற மலைன்னு கூப்பிடணும், சிக்கந்தர் மலைன்னு மட்டும் கூப்பிடக்கூடாது. அதனால தான் கச்சிராஜா கந்தர் மலைன்னு படம் எடுக்கிறாரு. அப்போ அதை மட்டும் செலக்டிவாக விடுறாங்க. இப்படி தான் நடக்குது. இப்போ அடுத்து மூன்றாவது இந்த கார்த்திகை தீபம் வழக்குக்கு வந்துடுவோம். கார்த்திகை தீபத்தை பொறுத்தவரை இது முதல் வழக்கு கிடையாது. ஏற்கனவே 5 தீர்ப்புகள் இருக்குது. 1994 தியாகராஜன் என்பவர் இந்து முன்னணியிலேருந்து வெளியேறிய ஒரு நபர், அவர் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கில் ராமகோபாலன் எதிர்மனுதாரராக இருக்கார், ஜெயலலிதா அவர்கள் எதிர்மனுதாரராக இருக்கிறாங்க. இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் மலையில் ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கான வேலையை செய்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும். அங்கே மலை உச்சியில் வந்து தீபம் ஏற்றக்கூடாது, இங்கே குதிரை சுனை திட்டு என்று நெல்லித்தோப்புக்கு முன்னாடி இருக்கிற பகுதியில் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கில் நீதிபதி கனகராஜ் என்பவர் 1996 உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவில் கோயிலோட பாரம்பரியமாக ஏற்றுற இடத்துல இந்த வருஷம் ஏற்றலாம். எதிர்காலத்தில் பக்தர்கள் விரும்பினா கோயில் நிர்வாகத்துக்கு மனு கொடுங்க, கோயில் நிர்வாகம் HRNC எல்லாம் முடிவு பண்ணி தர்காவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துலேருந்து 15 மீட்டர் தாண்டி கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணி ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. 1923 தீர்ப்பை எல்லோரும் மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் அந்த தீர்ப்போட சாரம். அந்த தீர்ப்பில் அவர்களுக்கு சாதகமாக எதுவுமே கிடையாது. ஆனால் நீதிமன்றம் அப்பயே சொல்லிருச்சுன்னு பொதுவாக அடிச்சு விடுறாங்க. அவங்களுக்கு சாதகமான விஷயம் கிடையாது. அடுத்து 2014 சுப்பிரமணியன் ஒருத்தர் வழக்கு போடுறார். அந்த வழக்கில் இப்போ காலங்காலமாக அங்கே முருகன் கோயில் கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் அங்கே தீபம் ஏற்றுறாங்க. இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அந்த இடம் மோட்ச தீபம் ஏற்ற இடம். உச்சிப்பிள்ளையார் கோயில் என்பது மோட்ச தீபம் ஏற்றும் இடம். அந்த இடத்த மாற்றி மலை உச்சியில் ஏற்றணும். மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது ஆகம விதிகளுக்கு முரணானதுன்னு அவர் வழக்கு போடுறார். இந்த வழக்கு நீதிபதி வேணுகோபால் முன்பாக போகிறது. நீதிபதி வேணுகோபால் கேட்குறாரு, சரி ஆகமத்துக்கு முரணாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதுக்கான ஆதாரம் கொடுங்க. எந்த ஆகமத்தில் அப்படி சொல்லுது? சைவ ஆகமம் 28 இருக்குல்ல, ஆகமத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு. அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. இன்னொருத்தர் இந்து மகா சபாலேருந்து கணேஷ் என்றவர் அதே நீதிபதிட்டு இன்னொரு வழக்கு போடுறாரு. குதிரை சினை திட்டு இங்கிட்டு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு அவர் ஒரு வழக்கு போடுறாரு. இதற்கு எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேணுகோபால் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஒரு மதத்தின் வழிபாட்டு உரிமையை பறித்து இன்னொரு மத வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டுவது என்பது மிகவும் தவறான ஒரு போக்கு. அதை அனுமதிக்க முடியாது. நீங்கள் சொல்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை, கோயில் தான் சொல்லியிருக்குது என்று சொல்லி அந்த வழக்கும் தள்ளுபடியாகுது. அதற்கு பிறகு இந்த 2 வழக்கு அப்பீல் போகிறாங்க. 2017 4 நீதிபதிகள்கிட்ட வருது. 2 டிவிஷன் பெஞ்ச். ஒன்று நீதிபதி கல்யாண சுந்தரம் பவானி சுப்ராயன் அமர்வு, இன்னொன்று நீதிபதி MM சுந்தரே சதீஷ்குமார் தலைமையிலான அமர்வு. 2017 வருது. 2 வழக்கிலும் வந்து ஏற்கனவே நீதிபதி வேணுகோபால் அவர்கள் செய்த உத்தரவை இறுதியாக்கி உத்தரவிடுகிறார்கள். அந்த 4 வழக்கிலும் முடிவெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தெல்லாம் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு. அதில் நான் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றது அடிப்படை என்னென்னா, இன்றைக்கி இந்த அரசாங்கம் கார்த்திகை தீபம் ஏற்ற விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செய்தி இப்படி பரவலாக போகுது. அதில் ஒன்று, ஏற்கனவே எங்கள் தோழர் சொன்ன மாதிரி பாரம்பரியமாக ஏற்றுற இடத்துல ஏற்றிட்டாங்க. ஒன்று. 2வது, ஆட்சிக்கேற்ப கார்த்திகை தீபம் விஷயத்தில் முடிவெடுக்கப்படவில்லை. 94 இந்த வழக்கு போடுற போது யார் முதல்வராக இருந்தா? ஜெயலலிதா. 94 ஜெயலலிதா எடுத்த முடிவு என்ன? உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம். 2014 நீதிபதி வேணுகோபால் முன்பாக வழக்கு வருகிற போது இதே நிலைப்பாட்டை கோயில் எடுக்கிறது. அன்னைக்கு முதல்வராக இருந்தது யார்? ஜெயலலிதா. 2017 2
2 நீதிபதிகள் அமர்வு முன்பு வழக்கு வருது. அந்த வழக்கில் இதே நிலைப்பாட்டைத்தான் எடுக்கிறார்கள். உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் நாங்கள் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ சிஎம் இருந்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. இப்போ இந்த முடிவுகள் எல்லாம் அரசாங்கம் சார்ந்த முடிவு கிடையாது, கோயிலோட முடிவு. அதனால தான் 94 அதே முடிவு, 2014 அதே முடிவு, 2017 அதே முடிவு, 2025 அதே முடிவு. இதை யார் முடிவு பண்ணுறது? கோயிலோட தலைமை அர்ச்சகர்கள், கோயிலோட ஸ்தானிகர்கள், கோயில் தல வரலாறு, கோயிலோட பழக்கம் வழக்கம் மரபடிப்படையில் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அவங்க கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றத்தில் அவங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கேட்குற விஷயம் ஒன்று தான், எந்த ஊரில் 2 இடத்துல மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஏற்றுறாங்களா? திருவண்ணாமலையில் ஏற்றுறாங்களா? பழனியில் ஏற்றுறாங்களா? எங்கேயாவது 2 இடத்துல ஏற்றுறாங்களா? இப்போ மலையில் ஒரு இடத்துல தான் தீபம் ஏற்ற முடியும். எந்த இடம்? இந்த கோயிலுக்குன்னு ஒரு மரபு இருக்குது. கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்ற முடியும். இதை நாயக்கர் காலத்திலேருந்து 300 வருஷமாக நாங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அதற்கான ஆதாரமாக நாயக்கர் கால கல்வெட்டு என்பது அந்த தீபத்தூணில் இருக்குது. திருப்பரங்குன்றம் மலையில் ஒரே ஒரு தீபத்தூண் தான் இருக்குது, 2 கிடையாது. இன்னொரு தீபத்தூண் என்ற வார்த்தை என்பது நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் கண்டுபிடிச்சது. தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வே கல்லை தீபத்தூணாக மாற்றியது நீதிபதி தான். 100 வருஷ வழக்கில் ஒரு வழக்கில் கூட அதை சொல்லலை. தீபத்தூண் என்ற வார்த்தையை எந்த நீதிபதியும் பயன்படுத்தலை, யார் வழக்கு தொடுத்தவங்க பயன்படுத்தலை, இந்து முன்னணியே சொல்லலை. 1994 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 96 தீர்ப்பு வருது. அதில் ராமகோபாலன் எதிர்மனதாராக இருந்து வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறார். அந்த இந்து முன்னணி தான் 30 வருஷமாக இந்த பிரச்சனையை அங்கே உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவர் சொல்கிறார், இது காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் தீபம் ஏற்றுவது தான் காலங்காலமாக இருக்கக்கூடிய மரபு. அவர் ஒரு இடம் சொல்கிறாரு, இன்னொரு இடம் குதிரை சுனை திட்டுன்னு சொல்கிறாங்க, மலை உச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தர்கா பக்கத்தில் ஒரு இடத்த வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு இடத்த சொன்னால் கோயில் நிர்வாகம் எப்படி முடிவு பண்ண முடியும்? அப்போ கோயில் நிர்வாகம் ஹச்ஆர்என்சி சட்டத்தின்படி, இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின்படி பிரிவு 28 அவர்களுக்கு ஒரு கடமையை வலியுறுத்துது. கோயிலோட பழக்கம் வழக்கம் மரபை கடைபிடிக்க வேண்டியது கோயிலோட செயல் அலுவலர், கோயில் அதிகாரிகளோட சட்டப்பூர்வமான கடமை. இந்த கோயிலில் பழக்க வழக்க மரபு என்ன? கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுவது தான் இந்த கோயிலோட மரபு. அங்கே கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் ஒரு அனுமன் சிலை என்பது இருக்கிறது. அது கீழே புண்ணியவான்கள் இங்கு தீபம் ஏற்றலாம் அப்படின்றது இருக்குது. இது தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. கோயிலோட தல வரலாறு அதை சொல்லுகிறது. இப்போ எங்கள் கோயிலில் நாங்களும் பார்த்துக்கிட்டு வரோம், நீண்ட காலமாக இங்கே தான் ஏற்றுறோன்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை? இப்போ இதில் இஸ்லாமியர்கள் ஒன்றும் சொல்லலை, அரசாங்கம் தான் இப்படி சொல்லுது. அரசாங்கமும் ஒன்றும் சொல்லலை, இஸ்லாமியர்களும் ஒன்றும் சொல்லலை, கட்சியும் ஒன்றும் சொல்லலை. இங்கே பிரச்சனை என்பது கோயிலோட பழக்கம் வழக்கம் மரபுக்கும் சங் பரிவார அமைப்புகளுக்கும் அரசியலுக்கும் தான் இங்கே பிரச்சனை. ஆனால் இதை வெளியில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம சங் பரிவார அமைப்பின் அரசியல் கோயில் பழக்க வழக்கத்தை மாற்ற சொல்கிறான். இதுக்கு முன்னாடி அவங்க என்ன அரசியல் பேசுனாங்க? கோயிலோட பழக்க வழக்கத்தெல்லாம் மாற்றக்கூடாது, அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகணும்னு சொல்கிற போது தமிழ்நாடு அரசு நியமித்த போது என்ன சொன்னாங்க? கோயில் பழக்க வழக்கத்தை நீங்கள் மாற்றக்கூடாது. திராவிட அரசு, நாத்திய அரசு, நீங்கள் எதுக்கு இதில் தலையிடுறீங்க? கேரளாவில் சிபிஎம் அரசு அதில் தலையிட்டு அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகிற போது தோழர் பினராயி விஜயன் தலைமையில் இப்போயும் அர்ச்சகராகிருக்கிறாங்க. முன்னாடி இதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கினாங்க. அப்போ எல்லாம் உச்சநீதிமன்றத்திலே உயர்நீதிமன்றத்திலே அவர்கள் வைத்த வாதம், இந்து மத பழக்க வழக்க மரபில் அரசாங்கம் எதுக்கு தலையிடுது, நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி கோயிலோட பழக்க வழக்க மரபில் சங் பரிவார அமைப்புகள் அரசியலுக்காக தலையிடுகிறார்கள், அதை மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீதிபதி ஆதரவாக வராரு. சரி, ஆதரவாக வந்து அது காரணம் வேணும்ல. எப்படி, என்ன காரணத்தின் அடிப்படையில் அப்படி மாற்ற சொல்லுவீங்க? ஒரு மலையில் இன்னொரு இடத்துல தீபம் ஏற்ற சொல்லி ஒரு பழக்க வழக்க மரபை மாற்றி இன்னொரு மரபை ஒரு நீதிமன்றம் உருவாக்க முடியுமா? எப்படி உருவாக்க முடியும்? நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது? கோயிலில் சரி, நாளைக்கு இன்னொரு இடத்துல ஒருத்தர் வந்து வழக்கு போட்டு கேட்குறாரு, அங்கே இன்னொரு இடத்துல ஏற்றுங்கன்னு, அந்த இடத்துல ஏற்றுங்கன்னு சொல்லுவீங்களா? வேறு ஒரு பழக்கத்தை மாற்ற சொல்கிறாரு. இப்போ நம்ம கேட்குறோம், முருகனுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து திருமுருகாற்று படையிலேருந்து பல்வேறு நூல்களில் முருகனுக்கு ஆடுகோழி வெட்டி பலியிட்ட வழக்கம் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் கோயிலில் பலிபீடம் இருக்குது. திருப்பரங்குன்றம் கோயிலில் முருகன் வந்து ஒரு குறிஞ்சி நில கடவுள், திணை கடவுள். அவருக்கு இயல்பாகவே நான்வெஜ் சாமியாக தான் இருந்திருக்கணும், குலசாமி போல தான், எல்லாருக்கும் குலசாமி போல தான் அவர் இருந்திருக்கணும். நாங்கள் ஆடுகோழி வெட்டுறோம் அப்படின்னு இன்றைக்கி நீதிமன்றம் போய் முருகனுக்கு ஒரிஜினலாக என்ன இருந்துச்சோ அவர் அசைவ கடவுள் தான், அசைவம் தான் அவருக்கு படைக்கணும்னு நம்ம போனால் கோர்ட்டு ஏற்றுக்கிறோமா? வரலாற்றில் ஒரு காலத்தில் இருந்தது, பின்னாடி மாறிடுச்சு, முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால்
இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் மிக தெளிவாக கோயில் தரப்புலையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த தூண் என்பது என்ன தூணுன்றது குழப்பம் இருக்குது. சர்வே தூணா, கிரானைட் தூணா, வெறும் கல் தூணா என்பதற்கு எந்த ஆதாரமும் தெளிவாக இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஆனால் ஒன்றை உறுதியாக நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்ல முடியும், அந்த தூணுக்கும் கோயிலோட ரிச்சுவலுக்கும், கோயிலோட சடங்கிற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதற்கான எந்த அடையாளமும் அதில் இல்லை. ஆமாம், அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அவங்க சொன்னாங்க. நான் நீதிமன்றத்தில் நேரடியாக இரு நீதிபதிகள் அமர்வில் அது சர்வே ஸ்டோன் அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரத்தையும் நான் கொடுத்தேன். 1899 ட்ரிகோனோமெட்ரிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லி வெள்ளையர்கள் காலத்தில் ஒரு ஆவணம் வந்திருக்குது. இந்தியா முழுவதும் இன்ச்சாக அவங்க அளந்திருக்காங்க. முக்கோண வடிவத்தில் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 60-70 வருடங்கள் அளந்திருக்கிறாங்க. அந்த பணியிலே பலரும் இறந்து போயிருக்கிறாங்க. சென்னையில் பரங்கிமலையில் தான் அந்த சர்வே என்பது தொடங்கி இருக்கிறது. அப்போ சர்வே தொடங்கி இந்தியா முழுவதும் அளந்தபோது பல இடங்களில் இதுபோல் ஸ்டோனை வச்சுருக்காங்க. அங்கே கீழே கிடந்த கல் எடுத்து கூட ஒரு ஸ்டோனாக வச்சு அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். இதற்கான ஆதாரமாக 1899 அன்றைக்கு இருக்கக்கூடிய சர்வே டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா தெளிவாக வெளியிட்டிருக்கிறாங்க. சிக்கந்தர் மலை அப்படின்னு குறிப்பிட்டு மதுரையிலேருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த மலை இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, எத்தனை சர்வே ஸ்டேஷன் இருக்குது, 2 சர்வே கல் இருக்குது. அது சர்வே கல் என்பதற்கு என்ன ஆதாரம்? அந்த சர்வே கல்லை தூக்கிட்டு பார்த்தா கீழே ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு புள்ளி வச்சுருக்கோம். அப்படி மார்க் இருக்கணும். 1050 அடியில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் 1100 அடியில் இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவு அந்த சர்வே அளவுகளின்படி லேட்டிடியூட் எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டு 2 ஸ்டோன் இருக்கதை வெள்ளையர் காலத்து ஆவணங்கள் உறுதி செய்கிறது. இதை நீதிமன்றத்தில் கொடுத்தோம். 2022 திருப்பரங்குன்றத்தில் அப்துல் ஜப்பார்னு ஒருத்தர் இந்திய சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போடுறார். திருப்பரங்குன்ற மலையில் எத்தனை சர்வே ஸ்டேஷன் இருக்குன்னு. அப்போ அவங்க பதில் கொடுக்குறாங்க, சர்வே துறையிலேருந்து அங்கே 2 இருக்குது, 2 ஜிடி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 2 ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை தான் சர்வேயில் பயன்படுத்துவாங்க. 2 இருக்குதுன்னு கொடுக்குறாங்க. 2022 ஆட்சியில் இருந்தது யார்? மோடி தானே. வெள்ளையர் கால ஆட்சியிலையும் அது சர்வே ஸ்டோன் சொல்கிறாங்க, மோடி ஆட்சியிலும் சர்வே ஸ்டோன் சொல்கிறாங்க. இதை நீதிமன்றத்தில் நம்ம கொடுக்குறோம். ஆனால் நீதிமன்றம் அதை புறக்கணிக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்னதை 5 பக்கத்துக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்லாம் போட்டு இதை தனிநபராக நான் கொடுத்துருக்குறேன், வாஞ்சிநாதன் கொடுத்துருக்குறாரு, ஆனால் அரசாங்கத்திலேருந்து கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீதிமன்றம் சொல்லி அதை நிராகரிச்சிட்டாங்க. இப்போ அடிப்படையில் முதல்ல இன்ஸ்பெக்டர் துவங்குறாரு, அடுத்து ஏசி, அடுத்து கலெக்டரு, அதுக்கப்புறம் கமிஷனரு, இப்படி தொடங்கி வருகிற போது அடுத்த நீதிமன்றத்தில் கோயில் கூட முதல்ல வர்ற நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வில் அவர்களுக்கு சாதகமாக தான் பேசினாங்க. வெளியில் எல்லோரும் விமர்சனம் பண்ணி பேசின பிறகு 3ஆம் நீதிபதி வரும்போது அவங்க நிலைப்பாடை மாற்றினாங்க. ஆனால் கோயில் ஏற்கனவே நீங்கள் நிலைப்பாடு எடுத்துட்டீங்க என்று சொல்லி அந்த பழைய நிலைப்பாடே வச்சுக்கிட்டாங்க. இந்த பிரச்சனையில் கூட சூழ்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் நடந்துச்சு. வழக்கு விசாரணை நடக்குது. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அந்த வழக்கு நான் கடைசியாக நான் அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்கம் சார்பில் ஒரு இடையீட்டு மனு போட்டு கார்த்திகை தீப விஷயனால் இஸ்லாமிய தரப்புலேருந்து போக வேணான்னு சொல்லி அர்ச்சகர் சங்கத்திலேருந்து போய் பேசுகிறோம். கோயில் மரபை பாதுகாக்கணும்னு சொல்லி இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போய் பேசுகிறோம். நான் கடைசியாக ஆர்கியூ பண்ணி முடிச்சோன்னையும் நீதிபதி அவர்கள் என்கிட்ட ஒரு செய்தியை சொல்லி இதை நீங்கள் ஊடகத்தில் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்லலைங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்து நான் சொன்னேன், அதாவது எனக்கும் உங்களுக்குமான முரண்பாடுன்றது தனிப்பட்ட முறையிலானது கிடையாது, உங்கள் கொள்கை சித்தாந்தத்துக்கும் எனக்கு தான் முரண்பாடு அப்படின்னு நீதிபதி ஜிஆர் சாமின்னு நான் சொன்னேன். அதை கேட்டு அடுத்து அவர் சொன்னார், நான் இப்போ கோயில் ஆய்வு பண்ண போகிறேன், ஆய்வு பண்ண இன்றைக்கி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் ராமரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர் அப்போ நீதிபதிகிட்ட கேட்குறாரு, நாங்களும் கூட வரோம் லார்ட்ஷிப் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் யார் வரவேனா, நான் மட்டும் தான் போவேன், அரசு வழக்கறிஞர் பாதுகாப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் விசாரணையில் அவர் போய் பார்த்துட்டு வந்துட்டார். எந்த வழக்கறிஞர்களும் கூட்டு போகல. அன்னைக்கு தர்கா பார்ட்டியே இல்லை, வழக்கில் வக்ஃபோர்டு அந்த வழக்கில் பார்ட்டியே இல்லை, அன்னைக்கு தான் சேர்க்குறாங்க. போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் விசாரணையில் தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தி வருது. அந்த தூணை, அந்த பிரச்சனைக்குரிய கல் தூணை கட்டையை வச்சு கொஞ்சம் பேர் மறைச்சிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ தினமலரில் வருது.
இதை காட்டி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் கோர்ட்டில் கேட்குறாரு, இந்த தூணை இப்போ வழக்கு நடக்கிற போது யார் மறைச்சது அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் அமைதியாக இருக்கோம். கோயிலோட வழக்கறிஞர் மட்டும் எந்திரிச்சு நாங்கள் தான் மறைச்சோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அதை குறிச்சிக்கிறார். அடுத்து தர்கா காம்பவுண்ட் இருக்கா அப்படின்னு ஓப்பன் கோர்ட்டில் கேட்குறாரு. ஒரு போலீஸ்காரர் ஆமாம் காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்கிறார். உடனே குறிச்சிக்கிறார். காம்பவுண்ட்லேருந்து தூண் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஒரு 40-50 மீட்டர் இருக்கும் ஐயா அப்படின்னு அதை குறிச்சிக்கிறார். அடுத்து தீர்ப்பில் எழுதுகிறாரு, இந்த தூண் யாருக்கு சொந்தன்ற பிரச்சனை வருது. இவங்க தர்கா தரப்பு அவங்களுக்கு சொந்தன்றாங்க, வக்ஃபோர்டு எங்களுக்கு சொந்தமான இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கு நடக்கிற போது பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் நான் நீதிமன்றத்தில் கேட்டேன், அந்த தூணை யார் மறைச்சதுன்னு. கோயில் நிர்வாகம் மறைத்ததாக சொன்னார்கள். கோயில் நிர்வாகம் அப்படி மறைக்கிற போது தர்கா நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதனால் என்ன தெரிய வருதுன்னா, இது கோயிலுக்கு சொந்தமான இடம், இவங்களுக்கு சொந்தமான இடத்துனா போய் தடுத்துருப்பாங்கல்ல. இதான் லாஜிக். அவர் எவ்வளோ பெரிய ரீசனிங் கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். அங்கே அந்த பிரச்சனை நடக்கிற போது 5 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. நீங்கள் அந்த மெயின் ரோட்லேருந்து போனால் அங்கே ஒரு போலீஸ் ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்து ஒரு பெரிய செக் போஸ்ட்டு, ஆதார் கார்டெல்லாம் கொடுக்கணும். அதற்கு பிறகு அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் போலீஸு, நெல்லித்தோப்பில் போலீஸு, இந்த தூண் இருக்க பகுதியில் முழுக்க போலீஸ் இருப்பாங்க. அந்த பகுதி யாருமே போக முடியாது. அன்னைக்கு சூழ்நிலையில் மக்களுக்கு அங்கே அனுமதியே கிடையாது. நானும் பார்க்குறதுக்காக ஒரு தடவை போனேன் நான், வழக்கு நடக்கிற போது. ஆனால் எங்களை போலீஸ் அனுமதிக்கலை. இல்லை யாரையும் நாங்கள் அனுமதிக்கிறதில்ல அப்படின்னு நிறுத்திட்டாங்க. இப்போ யாருமே அனுமதிக்காமல் 5 அடுக்கு பாதுகாப்பு சூழல் அங்கே இருக்குது. எப்படி தினமலர் போட்டு அங்கே போனார்? வழக்கு நடக்கும்போது யார் அதை மறைக்க சொன்னது? ஏன் மறைக்கிறீங்க? அந்த ஃபோட்டோவை தினமலருக்கு யார் கொடுத்தது? கோயில் நிர்வாகம் கொடுத்தீங்களா, போலீஸ் கொடுத்தீங்களா? அப்போ இந்த வழக்கின் தீர்ப்பு இப்படி வருவதற்கு அந்த ஃபோட்டோ தான் முக்கியமான காரணம். தினமலரில் வந்தது. அது எப்படி நடந்துச்சுன்னு நம்ம கேட்குறோம். கோயில் நிர்வாகம் அதை மறைக்க சொல்லி அங்கே யாருமே போகவே முடியாதுங்க. அதை மறைக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன? யார் சொல்லி மறைச்சிங்க? அது இந்த வழக்கில் அவங்க சொல்கிறதுக்கு. ரெண்டாவது வந்தாலும் கோர்ட்டில் எதுக்கு நீங்கள் அதை சொல்லணும்? கோர்ட்டில் அதை வழக்கறிஞர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஜட்ஜி எதுக்கு கேட்குறாரு நம்மளுக்கு தெரியும், வக்கீலுக்கு தெரியும்ல. பேசாமல் தானே இருக்கணும். ஆனால் சொல்கிறாங்க, அதை வைத்து அவர்கள் எழுதுகிறார்கள். அடுத்து இந்த சர்வே ஸ்டோன் அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரத்தையும் அரசு தரப்பு எடுத்து இப்போ டேபிள்லே வச்சுருக்காங்க. கடைசி வரை ஜட்ஜிட்ட கொடுக்கல. வேறு வழி இல்லாமல் நான் கொடுத்தேன். அப்போது ஒரு நீதிமன்றத்தில் நீங்கள் ஜட்ஜிட்ட சர்வே ஸ்டோனுன்றதுக்கான எல்லா ஆதாரத்தையும் எடுத்து டைப் செட் ரெடி பண்ணி வச்சுட்டு ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? ஏஜி வரை இந்த வழக்கில் பேசுகிறாங்க, ஏன் கொடுக்க மாட்றாங்க? அடுத்து கோயில் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் 2 பேர் புதுசாக ஒன்றை கிளப்பி அது சமணர் ஸ்டோன் அப்படின்னு கிளப்பி விட்றாங்க. அப்போ சமணர்கள் அதில் தீபம் ஏற்றி பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு. நீங்களே அதுக்கு ஒரு கருத்தை நீதிமன்றத்தில் சொல்கிறீங்க. அது எதுக்கு உருவாக்கி விடணும்? அதுக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கா? நீங்கள் எக்ஸ்பர்ட்டா? இப்போ அவங்களுக்கு சாதகமான பாயிண்ட் இங்கேருந்தே போகுது. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பாருங்கள் எப்படி போலீஸு, ஹெச்ஆர்என்சி நீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்க, சர்வே ஸ்டோனில் என்ன பண்ணுறாங்க, தினமலர் பேப்பர் ரிப்போர்ட் எப்படி வருது, அதுக்கு எப்படி பதில் சொல்கிறாங்க. இப்படி எல்லாம் சேர்ந்து தான் இந்த வழக்கில் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதை உறுதி செய்திருக்கிறார்கள். இது எதை உணர்த்துகிறது என்றால், நேரடியாக ஆர்எஸ்எஸும் சங் பரிவார் அமைப்புகளும் அரசு நிர்வாகத்தில் எந்த அளவுக்கு ஊடுருவிக்கிறாங்க அப்படின்றதான். இந்த மதுரை வேறனை மாற்ற சொல்லி 1.5 வருஷமாக கேட்குறாங்க அங்கே உள்ள மக்கள். இன்றைக்கி வரையும் மாற்றலை. அவர் அங்கே தான் இருக்கார். கலெக்டர் சங்கீதா போகும்போது பேராசிரியர் ராமசீனிவாசன் பிஜேபியோட பொதுச் செயலாளர் அவங்களுக்கு போய் அவங்களுக்கு பெரிய சால்வை போற்றி அவங்க செய்த உதவிக்கு நன்றி தெரிவித்து அனுப்பிவிட்டார். அவங்க ஸ்கீமை முடிச்சிட்டாங்க. இந்த மதுரை கமிஷனர் இன்ன வரை இங்கே தான் இருக்கிறார். இவ்வளவு தூரம் நடக்கிற எல்லாமே கோயிலுக்குள்ளே புகுந்து பிப்ரவரி 4ஆம் தேதி பிஜேபிக்காரங்க கலவரம் பண்ணுறாங்க. பிஜேபி கொடியை எடுத்துகிட்டு போய் பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்லி கோயிலுக்குள்ளே பிரச்சனை பண்ணுறாங்க. கோயிலுக்குள்ளே வேறு கட்சிக்காரங்க சிபிஎம்மோ விசிகாவோ நம்மளோ யாராவது அப்படி பண்ணியிருந்தா கட்சி கொடி எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ பிரச்சனையாக அது மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கள ரிமாண்ட் பண்ணலை, கூட்டு போலீஸ் விட்டாங்க. ஹச்ராஜா எப்படி பேசினார், மதுரை அயோத்தியா மாற்றணும். அதுக்கு முன்னாடி 4 மணிக்கு அந்த வழக்கு வருது, நாங்கள் வன்முறை தூண்டு விதத்தில் பேச மாட்டோம் 144 இருக்கும்போதுன்னு சொல்லிவிட்டு, அந்த 144 இருக்கும்போது கூட அரசாங்கம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கறது. 144 நம்மளுக்கு கொடுப்பாங்களா? நார்மலாகவே கொடுக்க மாட்டாங்க. 144 இருக்குங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி அவங்க போன பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு போராட்டத்துக்கு திருப்பரங்குன்றத்துக்கு எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி மலையில் குன்றம் காப்போம் குமரன் காப்போம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க.
அது ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கணுன்னே தான் இந்த பிரச்சனைகள் நாங்கள்லாம் வரோம். ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த கூட்டமைப்பில் இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் படிச்சுட்டு மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கச்சிராஜா அதுக்கு முன்னாடி மொத்த மலை எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாரு. அந்த பொய்யை நம்ம தான் தீர்ப்பில் அப்படி கிடையாது, தீர்ப்பில் இப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்றதெல்லாம் வெளியில் வந்து சொல்கிறோம். அந்த சூழ்நிலையில் ஒரு பதட்டம் உருவாகிற போது பிப்ரவரி 3 நாள் 2 நாளும் அங்கே 144 போட்டாங்க. 144 போட்ட உடனேயும் அதை எங்களுக்கு போராட்ட அனுமதி வேணும்னு ஒரு வழக்கு நீதிபதி மதுரை உயர்நீதிமன்ற தனபால் முன்பாக அன்னைக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி 42வது கேஸாக இருக்குது. காலையில் நீதிபதி ஜெயச்சந்திரன் அமர்வில் அவங்க ஒரு முறையிடுறாங்க. ஜெயச்சந்திரன் யாருன்னா இப்போ கார்த்திகை தீப வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொன்னார்ல டிவிஷன் பெஞ்சில், நீதிபதி ஜிஆர் சாமினான்னு சொன்னது சரின்னு சொன்னால் அதே நீதிபதி தான் அப்போ இருக்கார். அப்போ இருக்கிற போது அவரிடம் இவங்கெல்லாம் முறையிடுறாங்க. இந்த 144 போட்டிருக்காங்க, அதை சேலஞ்ச் பண்ணி வழக்கு போட்டோன்னையும் அதை அவர் எடுத்துக்கிறாரு. ஒரு மணிக்கு தான் அந்த வழக்கு எடுக்கிற போது அனுமதி தொடர்பாக அந்த நீதிமன்றத்தில் பேசிக்கங்க, இங்கே 144 மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு, ஆடு கோழி வெட்டினவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு. அரசு வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கணும், காலங்காலமாக வெட்டுறாங்க அதுக்கு நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை, நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், என்ன நடவடிக்கை, 2 தரப்பு மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த கேஸ் அங்கே பேசிங்க, மதியத்துக்கு நான் ஆர்டர் போடுறேன்ட்டு போயிட்டார். திரும்ப வழக்கு வர்ற போது பிஜேபி வழக்கறிஞர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுங்க, திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தணும், பழங்கண்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தணும், பழங்கண்டத்தில் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு அரசு என்ன சொல்லியிருக்கணும், 144 இருக்குது, இப்போ யாருக்கு எப்படிங்க அனுமதி தர முடியும், கொஞ்ச நாள் கழித்து அவங்க பண்ணட்டும். முதல்ல ஒரு அரசு வழக்கறிஞர் அப்படி சொன்னார். பிப்ரவரி 4ஆம் தேதி கேட்குறான். 19-20 மதுரையில் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல நடத்தி கேட்டணும். சென்னையிலேருந்து காணொலியில் அரசோட தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜின்னா காணொலியில் வராரு. நான் கமிஷனர்கிட்ட ஃபோனில் பேசிட்டேன், அவங்க இந்த பழங்கண்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கேட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். முதல்ல அரசு என்ன சொல்லியிருக்கணும், ஆர்ப்பாட்ட அனுமதி தொடர்பான வழக்கு நீதிபதி தனபால் முன்பாக இருக்கிறது, அங்கே போய் அதை பேசணும், இங்கே இதை பேச முடியாதுன்னு சொல்லணும். இங்கே இருக்க வழக்கு என்ன, 144 தடை உத்தரவுக்கு எதிரான வழக்கு, இதில் எப்படிங்க அதை பேச முடியும், அது சொல்லலை. அவராக ஆன்லைனில் வந்து அவர் சொல்கிறாரு, நான் கமிஷனர் நான் ஃபோனில் பேசிட்டேன். அடுத்தவங்க கேட்குறாங்க, எங்கள் ஆட்கள்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க போலீஸ், அன்றைக்கி நிறைய திருப்பூர் கோயம்புத்தூர்லேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்கள பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னையும் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்ததற்கான எந்த வழக்கும் நீதிமன்றத்தில் கிடையாது. இப்போ ஜட்ஜஸ் யோசிச்சுட்டு இருந்தாங்க, கேஸே இல்லாமல் எப்படி ஆர்டர் போட முடியும்னு சொல்கிற போது மறுபடியும் ஜின்னா சொல்கிறாரு, அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம். அப்படி ரிலீஸ் பண்ண வச்சு தான் அன்றைக்கி ஒரு 3000 பேர் அங்கே கூடினாங்க. அன்றைக்கி அவங்க ரிலீஸ் பண்ணலைன்னா அங்கே கூட்டமே இருந்திருக்காது. அப்போ கூட்டத்தை உருவாக்குனதுக்கான அடிப்படை எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். சரிங்களா, நம்மளை அப்படி அனுமதிப்பாங்களா, எவ்வளவு நெருக்கடி பண்ணுறாங்க. இப்போ இது அரசியல் சட்ட நாடு, திராவிட இயக்க ஆட்சி நடக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும். எந்த ஒரு அரசாங்க அதிகாரிகள் ஆதரவு இல்லாமல், அரசு ஆதரவு இல்லாமல் எந்த மத கலவரமோ வன்முறையோ நீடிக்க முடியாது, வளர முடியாது, எதுவுமே நடக்காது. அரசாங்கத்துக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காதுங்க. அரசாங்கம் ஒரு விஷயத்தில் உறுதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க, எப்போ உறுதியாக விடவே மாட்டாங்க. கச்சிராஜா அன்றைக்கி பேசுனது, நாங்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்றுவோன்னு சொன்னோன்னே கச்சிராஜாவை என்எஸ்சியிலையோ குண்டாஸ்லேயோ போட்டிருந்தா, ஒரு 10 பேர் கோயிலுக்குள்ளே வந்து கலவரம் பண்ணவனை பிடிச்சி போட்டிருந்தா முடிஞ்சு போச்சு. அன்றைக்கே குண்டாஸ் போட்டிருந்தா அவருக்கு முருக பக்தர்கள் மாநாடு அடுத்தடுத்த பிரச்சனையே வராது, செஞ்சுருக்கலாம்ல. கோயிலுக்குள்ளே பூந்து கலவரம் பண்ணுற போது அதை இந்த அரசாங்கம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாற்றிருக்கணும். எங்கள் கோயிலுக்குள்ளே புகுந்து கட்சி கொடி அவங்க காட்டுவாங்களா, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் அங்கதுக்கு போடுறாங்க, அதனால் இவங்க சமூக பதட்டத்தை உருவாக்குறாங்க, நாங்கள் குண்டாஸில் போடுறோம் அப்படின்னு போட்டிருந்தா எப்படி இருக்கணும். ஆனால் செய்யலைன்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். அப்போ இந்த பிரச்சனையில் ஒரு 60% எதிரிகள், 40% துரோகம், 2 இணைஞ்சு தான் இந்த பிரச்சனையை சங் பரிவார அமைப்புகளுக்கான சாத்தியத்தை உருவாக்கி இருக்கிறது என்ற உண்மையை இங்குள்ள முன்னணியாளர்கள் தோழர்கள் அவசியம் புரிஞ்சுக்கிறார்கள். அந்த உள் விவகாரங்கள் பொது இடங்களில் நிறைய இடத்துல இதை பேச முடியாது. உள் விவகாரமாக நிறைய விஷயங்கள் உள்ளே இப்படி நடக்குது, அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பிரச்சனையில் நம்ம எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படின்றத சேர்த்து வந்து புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்றதான். முருக பக்தர்கள் மாநாட்டிலே அதே போல் தான் நடந்துச்சு. அங்கே வந்து ஒரு மாடல் வைக்கிறாங்க, கோயிலுக்கு மாறு 6 படை வீடு மாடல். நம்ம வச்சா ஏற்றுக்குருவாங்களா? சிபிஎம்லேருந்து வைப்போம், ஏற்றுக்குருவாங்களா? விடவே மாட்டாங்க. ஒரு கோயில் மாடலை உருவாக்குறோன்னா அந்த கோயில்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேணாமா? திருப்பதி மாடலை இங்கே உருவாக்கி நாங்கள் 10 நாள் வச்சு வசூல் பண்ணிக்கிறோன்னா விடுவானா? மீனாட்சி அம்மன் கோயில் மாடலை உருவாக்கி 10 நாள் வச்சு வசூல் பண்ண முடியுமா? அதுக்கு ஆகமம் என்னென்ன சொல்லுவாங்க, ஒரு கோயில் மாடலை உருவாக்குனா கார்பரேஷனில் முதல்ல பெர்மிஷன் வாங்கணும், ஆகமப்படி தான் அங்கே சிலையை வைக்கணும், ஆகமப்படி தான் பூஜை பண்ணணும், பூஜை பண்ணுறதுக்கு அது சிவாச்சாரியால் தான் பண்ணணும், கோயில் நட சாத்தணும், பிரசாதம்னா அதுக்கு வந்து தயாரிக்கிறதுக்கு முறை இருக்குது, எத்தனை சொல்லிட்டு வருவாங்க.
ஆனால் இந்து முன்னணி செய்யுது. எந்த சிவாச்சாரியாரும் பேசலை, எந்த பட்டாச்சாரியாரும் பேசலை, ஹச்ஆர்என்சியும் பேசலை. நாம் நீதிமன்றத்தில் நாங்கள் அதில் இடையீட்டு மனு தாக்கல் செஞ்சு அதுலேயும் போய் நீதிபதிகளோட வந்து சொல்லி இதை மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது அப்படின்னு பேசணும். நிறைய தோழர்கள் கூட அப்போ கருதுனாங்க, இது அவனுக்கும் வந்து உரிமை இருக்குது, பேசிட்டு போகிறான், மாநாடு நடத்திட்டு போகிறான். மாநாடு நடத்துகிறத நம்ம ஒன்றும் சொல்லலை, மத விழா நடத்துகிறதையும் சொல்லலை. சித்திரை திருவிழா நடக்கிறத நம்ம எதால் அப்போஸ் பண்ணுறோமா? ஒன்றும் கிடையாது. இந்து முன்னணி இதை நான் எங்கள் மத விழான்னு சொல்லிட்டு அதை மட்டும் நடத்து. ஆனால் அரசியலை அதில் கொண்டு வந்து இணைக்கிறது, மதத்தை அரசியலோடு கலப்பது இந்திய அரசியல் சட்டம் தடை பண்ணியிருக்கு. 1989 உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு எஸ்ஆர் பொம்மை வழக்கில் செப்பரேஷன் ஆஃப் ரிலிஜன் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு எழுதியிருக்கிறாங்க. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அமைப்போ தனிநபர்களோ கட்சியோ மதத்தை அரசியலில் கலந்து அரசியல் செய்ய முடியாது அப்படின்றதா அந்த தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி செஞ்சால் அது சட்டப்படியான குற்றம். அதை தான் நம்ம சொன்னோம். நீ அரசியல் கூட்டமாக பிஜேபி எத்தனையோ நடத்த நம்ம அப்போஸ் பண்ணுறோமா? மத விழாக்கை அப்போஸ் பண்ணல, அரசியல் கூட்டத்தை அப்போஸ் பண்ணலை. அரசியலில் மதத்தை நீ கலக்கிற. ஆனால் நீதிமன்றத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் உலக நன்மைக்காக இதை நடத்துகிறோம், இதில் எந்த அரசியலும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அங்கே தீர்மானமே இந்துக்களுக்கு எதிரானவர்கள் ஓட்டு போடக்கூடாது, 2026 தேர்தலில் இப்படி பண்ணணும். அதுக்கு முன்பே அவங்க பேசுனாங்க. அதை எடுத்து நான் நீதிபதி புகழேந்திட்ட கொடுத்தேன். இந்த பாருங்கள், எல்முருகன் என்ன பேசியிருக்காரு, காடேஸ்வரா சுப்பிரமணியன் இந்து முன்னணியிலேருந்து என்ன பேசியிருக்கிறாரு, 2026 தேர்தலில் முருகப்பெருமான் திமுகவை ஓட ஓட விரட்டுவார் அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு நீதிமன்றத்தில் காட்டணும். அதுக்கு அவங்ககிட்ட பதில் கேட்டார் நீதிபதி, நீங்கள் நம்ம மதத்தை அரசியலை பேச மாட்டேன்னு சொன்னீங்க, இப்படி பேசியிருக்கிறீங்களே முன்னாடியே அப்படின்னு. அது எல்முருகன் எங்கள் கட்சி கிடையாது, இந்து முன்னணி வேறு பிஜேபி வேறு அப்படின்னு சொன்னாங்க. சரி, காடேஸ்வரா சுப்பிரமணியன் பேசியிருக்காருல்ல, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னே, நாங்கள் மாநாட்டில் அதெல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அங்கே நேரடியாக அதை பேசுகிறாங்க. அங்கே நேரடியாக பேசி தீர்மானமே எழுத்துப்பூர்வமாக போடுறாங்க. அதற்கு எதிராக நான் ஒரு புகார் கொடுத்து மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் அண்ணாமலை, ஆர்எஸ்எஸோட தென் பாரத தலைவர் வன்னியராஜன் உட்பட 6 பேர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அந்த எஃப்ஐஆரில் இன்றைக்கி வரை எந்த நடவடிக்கையும் கிடையாது. நம்ம போன பீரியடில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணது, போராட்டம் நடந்தது, எல்லாத்துக்கெல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டாங்க இந்த ஆட்சியில். நாங்கள் வாய்தாக்கு போய்கிட்டுருக்கோம். ஆனால் அவங்க மேலே போட்ட எந்த வழக்குமே சார்ஜ் ஷீட் போட்டு எந்த நடவடிக்கையும் கிடையாது. இப்படி தான் அரசு நிர்வாகம் என்பது இங்கே இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த சூழல் இருந்து தான் இதில் ஜுடிஷியரியும் சேர்ந்தால் என்ன ஆகும்? இப்போ அரசோட அத்தனை அங்கங்களும் இணைந்து தான் இது செய்யுது. இதில் பல ஆயிரம் கோடி அவங்களுக்கு பணம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் இருக்குது. ஒரு டிசம்பரில் திருச்சிக்கு வராரு மோகன் பகவத். அங்கே வந்து என்ன பேசினார்? அப்போ கேஸு மதுரை டிவிஷன் பெஞ்சில் நடந்துகிட்டு இருக்கு. நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிரான அப்பீல் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது மோகன் பகவத் திருச்சியில் என்ன சொன்னார்னா, திருப்பரங்குன்றம் பிரச்சனை இந்துக்களுக்கு சாதகமாக தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு நேரடியாக நீதிமன்றத்தை மிரட்டிட்டு போனார். அமித்ஷா அதை பேசுகிறார். பிஜேபிக்கு புதுசாக தேர்வாயிருக்க தலைவர் தேர்வாயிருக்க அன்னைக்கே நிதின் இந்த பிரச்சனையை பேசுகிறார். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து தீபம் ஏற்றாமல் முட்டாள்கள் தடுக்கிறார்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் மைய ரீதியாக, பாஜக மைய ரீதியாக முடிவெடுத்து இந்த பிரச்சனையை, இது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பான பிரச்சனையாக இருக்குது, கர சேவை வரை போகிறதுக்கான பிரச்சனையாக இருக்குது. இஸ்லாமியர்கள் ஒரு பகுதியும் இது தர்கா வழிபாட்டில் நம்மளுக்கு என்ன அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாங்க. இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த பிரச்சனையை விடாமல் எடுத்துகிட்டு போகலாம். முருகனுக்கும் தமிழ் மக்களுக்குமான நெருங்கிய உறவு இருக்குது. முருகனை வச்சு அரசியல் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விடலாம் என்பதற்காகத்தான் இங்கே ஆர்எஸ்எஸோட சேவா பாரதி அமைப்பு கிளையை துவங்கி பல 100 கோடியை இறைத்து எல்லா விங்கும் ஒன்றா சேர்ந்து நீதித்துறையை பயன்படுத்தி இந்த வழக்கை வந்து இப்படி கொண்டு போகிறாங்க. ஒரு பக்கம் இங்கே ரோட்டில் பிரச்சனை பண்ணுறது, இன்னொரு பக்கம் நீதித்துறை, அரசு நிர்வாகத்தில் ஊடுருவல் எல்லாம் சேர்ந்தா இருக்குது. அடுத்த கட்டமாக அதை இடிக்கிறத நோக்கி அவங்க போகிறாங்க. இஸ்லாமியர்கள் அங்கே குடியிருக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள் அங்கே கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. திருப்பரங்குன்றத்தை வந்து அது ஒரு புனித நகரம், அங்கே ஆடு கோழி வெட்டுறதோ நான்வெஜ் பண்ணுறதோ செய்யக்கூடாது அப்படின்றத நோக்கி போவாங்க. இன்றைக்கி உத்தரகாண்டில் நிலைமையை பார்த்தோம். அங்கே உள்ள புனித இடங்கள் சொல்கிறவங்கெல்லாம் மாற்று மதத்தவர் நுழையக்கூடாதுன்னு அங்கே முடிவு பண்ணியிருக்கிறாங்க. பல இடங்களில் இந்தியாவில் அதே போல் அயோத்தியை சுற்றி ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நான்வெஜ்ஜே சுசுகி சொமாட்டோ யாருமே சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு அங்கே முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராது அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஏற்கனவே வந்துருச்சு. நம்ம சுற்றி இருக்க நண்பர்கள், சொந்தம் பந்தம், கல்லூரி பள்ளி மாணவர்கள் அவங்களே நீங்கள் பேசி பாருங்கள். இந்த கார்த்திகை தீப பிரச்சனையில் அவங்க என்ன நிலைப்பாடு வச்சுருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும்.
இப்போ இந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய அபாயம் என்பது தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கிறது. இதை நான் பயப்படணுன்றக்காக சொல்லலை, யதார்த்தம் இதான், கள நிலவரம் இப்படி தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படணும். நம்மளுக்குள்ள சின்ன சின்ன வேறுபாடுகள் எல்லாம் தூக்கி போட்டு எதிரி நம்மளை கொள்றதுக்கு இப்போ கீழே நிற்கிறான். நம்ம இங்கேருந்து அந்த கட்சி இந்த கட்சி, அந்த மாறுபாடு இந்த மாறுபாடு இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால், மக்களிடம் நம்ம போகாமல் இருந்தால் எப்படி இந்த பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்ள முடியும்? நம்மளாக தனியாக எதிர்கொள்ள முடியுமா? ரெண்டாவது, அவர்கள் துணிச்சலாக இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. 141 இருக்கும்போது கூடி போலீஸ் அடிக்கிறான்ல, நம்ம செய்வோமா? நீதிபதி ஜிஆர் சாமன் துணிச்சலாக பேசுகிறாருல, அரசியல் சட்டத்தில் உறுதிமொழி எடுத்துகிட்டு மாற்றி பேசுகிறாருல. ஆனால் நாம் அப்படி பேசுகிறதுக்கு தயங்குறோம். நம்ம தயங்க வேண்டியது இல்லை. பெரியார் பேசுனதை இன்றைக்கி பேச முடியாது, ஜீவா பேசுனதை இன்றைக்கி பேச முடியாது, இதெல்லாம் பேசுகிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாம் தைரியமாக இறங்கி பேசணும். அதில் வர்ற பிரச்சனைகளை நாம் அரசியல் முன்னணியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு போகிறோமோ அப்போ தான் மக்கள் நம்ம பின்னாடி வருவாங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. அரசியல் முன்னணியாளர்களுக்கான கடமை தான் இன்றைக்கி இருக்குது. அப்படி தான் உலகம் முழுவதும் தோழர்கள் வழி நடத்தி இருக்கிறார்கள். காஷ்மீரை விட நம்ம நெருக்கடியில் இல்லை, பாலஸ்தீனத்தை விட நம்ம நெருக்கடியில் இல்லை, அதை விட நல்ல நிலைமையில் தான் இருக்கிறோம். சரிங்களா? எப்படியா இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு காலத்தில் முடிய தான் போகுது. இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் விடுத்திருக்கிற சவாலை நாம் காப்பாற்ற போகிறோமா இல்லையா? எத்தனையோ கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள், பகத்சிங்கிலிருந்து பெரியார் இயக்க தோழர்கள், அம்பேத்கர் இயக்க தோழர்கள் ரத்தம் சிந்தி இந்த நிலைமை கொண்டு வந்து நம்மளை உட்கார வச்சு இன்றைக்கி பேச விட்டுருக்குறாங்க. அந்த தேரை நாம் தள்ளி கொண்டு போக வேணாம், அதே இடத்துல நாள் நிறுத்தணும்ல. அதற்காக முயற்சிப்போம். நன்றி.